வெல்கம் டு NMAX சிவகமுத்துக்கணி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது knowing our நம்பர்ஸில் ட்ரைடஸில் செகண்ட் ப்ராப்ளம். டேக் த டிஜிட்ஸ் 4, 5, 6, 7, 8 and 9. Make any 3 numbers each with 8 digits. Put commas for easy reading. ஸோ இதை வச்சு 8 digit நம்பர் கொடுக்கணும். ஆனால் அவங்க கொடுத்துருக்கிறது 6 நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹையர் ஆர்டர்லேருந்தே நான் எழுதிட்டு வரேன். இப்போ 6 டிஜிட் ஆச்சா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் 2 நம்பரே திரும்ப ரிப்பீட் பண்ணிக்கிறேன். திரும்ப இப்போ பிளேஸை மாற்றுறேன். 8, 9, 7, 6, 5, 4. இப்போ நடுவில் இருக்கிற இதை வேணால் நான் திரும்ப ரிப்பீட் பண்ணிக்கிறேன். 8 டிஜிட் ஆகிடுச்சா? நெக்ஸ்ட்டு இப்போ 7 வச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன். 7, 9, 8. 7 இந்த பிளேஸ் கொண்டு போயிடுறேன். ஸோ மற்ற நம்பர்ஸ் அப்படியே எழுதிட்டு வரேன். ஓகேவா? 6 டிஜிட் இருக்குது. இதை வேணால் நான் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். திரும்பியும் 54. இப்போது நான் 3 நம்பர்ஸை மேக் பண்ணிட்டேன். ஆனால் இப்போ கமாஸ் போட சொல்லியிருக்காங்க ஈஸி ரீடிங்காக. 2 டிஜிட்ஸ் தள்ளி கமா போடுவேன். ஃபஸ்ட்டு 3 டிஜிட், அப்புறம் 2 டிஜிட், அப்புறம் 2 டிஜிட், 3 டிஜிட், 2 டிஜிட், 2 டிஜிட், 3 டிஜிட்ஸ், 2 டிஜிட்ஸ், 2 டிஜிட். இது இந்தியன் சிஸ்டம். அப்போ இது எப்படி ரீட் பண்ணணும்? ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ் வரைக்கும் இது 1000, இது லேக்கு, இது க்ரோர் ஆயிடுச்சு. அப்போ 9 crore 87 lakh 65,498. 8 crore 97 lakh 65,476. 7 crore 98 lakh 65,454. இப்போ இதுவே நான் வந்து இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் அதில் நான் கமா போடணும் அப்படின்னா எப்படி எழுதலாம்? 8976547679865454. ஸோ அந்த நம்பர் மட்டும் தான் நான் எழுதியிருக்கேன். இப்போ கமா நான் இப்போ இன்டர்நேஷ்னலில் போடணும். ஸோ 3 டிஜிட்ஸ் 3 டிஜிட்ஸ், 3 டிஜிட்ஸ் 3 டிஜிட்ஸ், 3 டிஜிட்ஸ் 3 டிஜிட்ஸ். அப்போ எப்படி ரீட் பண்ணணும்? 1s, 10s, 100 வரைக்கும் இங்கே 1000, இங்கே மில்லியன் போயிடுச்சு. ஸோ 98,765,498. 89,765,476. 79,865,454. அவ்வளோதான்.